பகவத்கீதை 9வது அத்தியாயம் 8வது வகுப்பு 11வது ஸ்லோகம். அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம். அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம். தன்னை பற்றி உண்மைகளை தானே இறைவனாக ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானே இங்கு பேசி வருகின்றார். இப்படிலாம் பேசி வரும்பொழுது ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு. இவ்வளவு தூரம் பகவானை எடுத்து சொல்லியும் கூட ஏன் நிறைய பேருக்கு புரிவதில்லை? நிறைய பேருக்கு ஏன் புரியறதில்லை? ஏன் நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை? அது ஏன் என்று கேட்கின்ற கேள்விக்கு பதில்தான் இந்த ஸ்லோகம். நேற்று வகுப்பில் பார்த்தோம், இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் விளக்கம் பார்த்தோம். ஸ்லோகம் மட்டும் பார்க்கணும், இருந்தாலும் பழைய விஷயங்கள் ஞாபகப்படுத்திக்குவோம். இந்த ஸ்லோகத்தை படித்த பிற்பாடு பகவான் சொல்கிற விஷயங்களை கேட்ட பிறகு நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம். என்ன? என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை அப்படி சொல்கிறார். அது அவ்வளவு சுலபமாகவும் இல்லை என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தை நமக்கு என்ன ஆறுதல் சொல்லி சொன்னால், நாமும் கூட நிறைய பேர் இடத்துல நிறைய நேரத்தில் என்ன சொல்லுவோம்? என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டோம், என்னை யாருமே அதனால் என்ன பண்ணுறோம்? நம்மை மற்றவர் புரிந்து கொள்வதற்காக நாம் சில முயற்சிகளை செய்வோம். அது இன்னும் டிசாஸ்டராக மாறிடும். ஆமாம், அப்படியே விட்டுருந்தாட பரவாயில்லையா இருக்கும். அதில் தேவையில்லாத சிலதெல்லாம் சேர்த்து இன்னும் பிரச்சனை ஆகிடும். அதுதான் உண்மை உலகத்தில் இருக்கிறது. ஆக என்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, தவறாக புரிந்து கொண்டு என்னை தவறாக பேசுகின்றார்கள். அது பகவான் சொல்கிறார், எனக்கே அந்த கதி தான், உனக்கு என்னப்பா, அதனால் கவலைப்படாதன்னு சொல்கிறார். உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதிகமாக நீ எதுக்கு நினைக்க அதை விட்டுட்டு சொல்கிற. இது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் சொல்லி பார்த்தோம். ஆக நம்ம எல்லோருடைய முக்கால் பங்கு சஞ்சலத்துக்கு காரணமே மற்றவர்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது தான். எல்லாருமே அங்கே தான் போய் நிற்போன்னு சொல்கிறார். அடுத்து இன்னொன்று இருக்குது, மற்றவர்கள் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாருமே என்னை அங்கீகரிக்கவில்லை, என் செயல்களை புரிந்து கொள்வதில்லை, என் பேச்சை யாரும் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை, அல்லது நான் இப்படி சொல்லவில்லை, நான் இப்படி மீன் பண்ணி சொல்லலை, இப்படி எடுத்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற பல சிரமங்கள் அன்றாட வாழ்க்கையில். ஆக இங்கு பகவான் சொல்கிறார், இங்கு நம்மை என்பது என்ன என்பது ஆத்மாவாக பரமாத்மாவாக ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய என்னை யாரும் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்வதில்லை. அதான் சொல்கிறார். பகவானுக்கு அந்த கதி சொல்லும்பொழுது நாம் என்ன பண்ணோம்? அப்படி புரிஞ்சுக்கல சொன்னால் மகிழ்ச்சியாக விட்டுடணும். பகவானே புரிஞ்சுக்க முடியலன்னா. அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அவஜானந்தி மாம் மூடாக. மாம் என்றால் எண்ணெய். ரெண்டு விதமான எண்ணெய். ஒன்று மாயையோடு கூடிய ஈஸ்வர ஸ்வரூபமான எண்ணெய், சகுண பிரம்மமான எண்ணெய். இரண்டாவது மாயையை நீக்கிய நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய எண்ணெய், பிரம்மஸ்வரூபமான எண்ணெய். நம்ம சாஸ்திரம் படிச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியும். ஏனென்றால் 9 அத்தியாயம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். 9வது அத்தியாயம் வரை வந்திருக்கிறதுனால இறைவனுடைய தன்மை சகுணமாக இருக்கின்றது, நிர்குணமாக இருக்கின்றது. சகுணம் என்றால் வடிவங்களுடன் கூடியதாக இருக்கின்றது, நிர்குணம் என்றால் வடிவங்கள் அற்றதாகவும் எங்கு நிறைந்ததாக இருக்கின்றது. எங்கு நிறைந்த ஒன்றுக்கு வடிவம் எங்கே இருக்க முடியும்? முடியாது இல்லையா? ஆக அப்படியும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட எண்ணெய், 2 விதமாக இருக்கக்கூடிய எண்ணெய் புரிந்து கொள்வதில்லை. யார் அப்படிப்பட்டவர்கள்? யார் என்று சொன்னார்? மூடாக, அறிவற்றவர்கள் அல்லது அறிவை துறந்தவர்கள். துறவிகளே பெரிய துறவி யாருன்னு சொல்லி பார்த்தோம். யார்?
அறிவையே துறந்து விட்டவர்கள். ஆக அவஜானந்தி, அப்படி துறந்தவர்கள் என்ன செய்கின்றார்களாம்? என்னை அவமரியாதை செய்கின்றார்கள், அவமதிக்கின்றார்கள். பகவானை நம்ம பார்க்காத விஷயத்தில் தெரியலன்னு சொல்லணும். ஆனால் இருக்கின்ற கடவுளை இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். அதுவே பெரிய அவமரியாதைன்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம். ஆக இந்த அவஜானந்தி என்பது பல அர்த்தங்கள் இருக்குன்று பார்த்தோம். பல விதத்தில் பகவானை அவமரியாதை செய்கின்றார்கள். முதல் அவமரியாதை, பகவானுடைய இருப்பை உணராமல் இருப்பதே இல்லை என்று அவமரியாதை செய்கின்றார்கள். ஆமாம். இல்லை என்பதை உண்டு என்பான், உண்டு என்பதை இல்லை என்பான், உலகில் அழகையாய் வைக்கப்படும். திருக்குறள் சொல்கிறார். எல்லாரும் இருக்குன்னு சொல்கிறது இல்லைன்னு சொல்லுவான், யாரும் இல்லைன்னு சொல்கிறது இருக்குன்னு சொல்லுவான். அவங்க யாருன்னா உலகத்தில் பேய் கணக்கில் சேர்த்துருன்றார். ஆமாம். அழகையாய் வைக்கப்படும் சொல்கிறார். நாம் சொல்ல திருவள்ளுவர் சொல்கிறார். ஆமாம், ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்து இரண்டாவது, சில செயல்களை செய்து வெற்றி அடையவில்லை என்றால் தூற்றுவார்கள். சில யஜ்ஞ யாகங்களை செய்து அதன் பிரயோஜனமாக அவர்கள் நினைத்தது கைகூடவில்லை என்றாலும் அப்பொழுதும் தூற்றுகின்றார்கள். ரெண்டு வகையிலும் திட்டுறாங்க. ஆமாம், தான் சொல்கிறாங்க. வாயார உண்ட பேர் வாழ்த்துவதும் நொந்த பேர் வைவதும் எங்கள் உலக வாய்ப்பாடு. நல்லா செய்து அந்த நேரத்தை வாயார வாழ்த்துறது, அடுத்து இல்லைன்னா தூற்றுவது. இது எங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகஜ நியமம்னு சொல்கிறார் தாய்மனரும் கூட. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தின் மீது, ஒரு சகுன பிரம்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்பவர்கள், அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் இறைவனையே மாற்றிக்கொள்கின்றார்கள். இந்த சாமிக்கு பவர்லாம் இல்லை, பவர் போயிடுச்சு, இன்னொரு சாமி அங்கே தான் பவர் இருக்கான், அங்கே போகலான்னு போயிடுறாங்க. நமக்கு புரிய மாட்டுது. நாம் உண்மையில் வழிபடுகின்ற அந்த இறைவனிடத்தில் நமக்கு எது கிடைக்கணும் கிடைக்கும், கிடைக்கலன்னா வேறு எந்த இடத்துல போனாலும் நமக்கு கிடைக்காதுன்ற எண்ணம் வர்றதில்லை, அந்த ஸ்ரத்தை இருக்கிறது இல்லை. அடிக்கடி மாற்றிக்கொள்வார்கள். ஆமாம். முதல்ல ஒரு விதமான அர்ச்சனை, அப்புறம் என்ன நடக்காத, நினச்சது நடக்காத பொழுது சிசுபால அர்ச்சனை. ஆமாம், சிசுபாலை எவ்வளோ பேசியிருக்கிறான். 100 தடவை கிருஷ்ணனை திட்டுவானா, கண்ட மேனுக்கு திட்டுவான். பகவான் அவங்க அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கார். அவனுடைய 100 தவறுகளை நான் பொறுத்து கொள்வேன், அதுக்கு மேலே சென்றால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அந்த பொறுத்து கொள்ள முடியாத 101வது தடவை திட்டினதுனால தான் அந்த அஸ்வமேத யாகத்தில் பாண்டவர்கள் சபையில் இந்திரபிரஸ்தத்தில் சங்கு சக்கர ஆயுதத்தால் அவனை கொண்டுடுறாரு சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு கதைகளில் வரக்கூடிய வரலாறு அதெல்லாம். ஆக இப்படிப்பட்ட அர்ச்சனையெல்லாம் பகவானுக்கு பழகி விட்டதுன்னு சொல்லி சொல்கிறார். பகவானே அவர்களை பொறுத்து கொள்ளும் பொழுது அவர்களை நாமும் விட்டு விடலாம் சொல்கிறார். ஆக அவஜானந்தி என்றால் முதல் பொருள், என்னை இகழ்கின்றார்கள். இன்னொரு பொருள், இறைவனை சிலர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் நம்புகின்ற இறைவனுக்கு ஒரு பெயரையும் கொடுத்து ஒரு வடிவத்தையும் கொடுத்து விடுகின்றார்கள். அவர்கள் கொடுத்த அந்த பெயரில் அந்த வடிவத்தில் தான் இறைவன் இருக்கின்றார். வேறொரு வடிவத்தில் வேறொரு பெயரை யார் சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ராமனையும் கிருஷ்ணனையும் விஷயத்தையும் நம்ம பார்த்தா தெரியும். சில பேர் ராமனை விரும்புவாங்க, கிருஷ்ணனை விரும்ப மாட்டாங்க. சில பேர் கிருஷ்ணனை விரும்புவாங்க, ராமனை விரும்ப மாட்டாங்க. இல்லையா? அப்படிலாம் இருக்குது. சில பேர் முருகனை வழிபடுவாங்க, சிவனை ஏற்றுக்க மாட்டாங்க. சிவனை ஏற்றுக்குவாங்க, சக்தி ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படியே ஒருத்தர் எடுத்து ஒரு விதமாக இருக்குது. காரணம், அவரவர்களுடைய மனதில் அவரவர்கள் பிடித்த இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்ற உரிமை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது நமக்கு பிடிச்ச உருவத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், தப்பு இல்லை. அதுக்காக பிற வடிவங்கள் இல்லை என்று சொல்வதை பகவான் சொல்லுகின்றார். அதுவே ஒரு பெரிய ஒரு அவமரியாதை. அதே போல் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொண்டுள்ளார்கள். ஆக எல்லா மதத்திலும் கடவுள் இருக்குது, பெயரும் இருக்கின்றது, வடிவம் இருக்கின்றது. இந்த பெயர் தான் கடவுளுக்கு, வேறு பெயர் கிடையாது. வேறு பெயர் சொன்னால் அது வேறு கடவுள், சாத்தான்னு சொல்லிட்டோம். ஆமாம், அதெல்லாம் நேற்று பார்த்தோம். சாத்தான்னு சொல்கிற அவரை தான் நம்ம என்ன சொல்லணும், நீ தான் பெரிய சாத்தான்னு வந்துடணும் நம்மளும். ஆக என்னுடைய உண்மையான தன்மையை உணராமல் என்னுடைய பெயரிலேயே வெறும் நாம ரூபத்திலே பற்று வைத்து கொண்டு என்னை பலரும் அவமதிக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அவர்கள் அவர்களையே கீழ்மைப்படுத்தியும் கொள்ளுகின்றார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன? அறியாமைன்னு சொல்லி பகவான் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லிடுறார். இதுவரை நேற்று வகுப்பில் பார்த்து நிறைவு செய்தோம். பிறகு நான் எப்படி உள்ளேன் என்பதையும் தானே சொல்லுகின்றார். மானுஷிம் தனும் ஆவிருத்தம். மாம் என்றால் தன்னையே அவர் விளக்குகின்றார், என்னையே என்று. மானுஷிம் தனும் என்றால்
மனிதன் என்ற உடலை எடுத்துள்ள எண்ணெய். தனு சொல்லி சொன்னால் உடல், தனு கரண புவன போகங்கள் அப்படிலாம் நம்ம பார்ப்போம் சாஸ்திரத்தில். அதுபோல் இங்கே தனு சொல்லி சொன்னால் இந்த உடல். ஸ்ருதம் என்றால் எடுத்த, ஆஷுதம் என்றால் எடுத்த மனித உடலுடன் இருக்கின்ற எண்ணெய் அவமதிக்கின்றார்கள். கிருஷ்ணன் வாழ்க்கையில் எவ்வளவு அவமானங்கள்லாம் சந்திச்சிருக்கார், எல்லா வகையிலும் சந்திச்சிருக்கார். பிறந்தது முதல் கொண்டு, அவர் பிறந்ததே கூட யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சு தானே. ஆமாம், ஓரிரவில் ஒளித்து வளர்ந்த தருக்கிழனாகி தாமோதரனே அன்னை ஆண்டாலும் சொல்லுவார். ஒரு இரவில் பிறந்து ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல ஒளிச்சு வச்சு தான் வளர்ந்தாங்க பகவானே. ஆக கிருஷ்ணர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார், அவரை விட நான் அவமானப்பட போயின்றது ஒருத்தர் சொல்கிறார். உண்மை தானே. நாம் சொல்ல எனக்கு இல்லாத கஷ்டம் இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்குது அப்படி எல்லாரும் சொல்கிறோம். என்னை போல் கஷ்டப்பட்டுங்க யாரும் இருக்க மாட்டாங்க, என்னை போல் அவமானப்பட்டுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாமளும் சுகப்பட்டிருப்போம், அதை மட்டும் சொல்ல மாட்டோம் இல்லையா? பாருங்களேன், எப்போவாவது கஷ்டம் வந்தால் தான் கடவுள் எடுத்த கோயிலுக்கு போய் உனக்கு கண் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, கடவுளே நான் படுற கஷ்டம் தெரியலான்னு சொல்லுவோம். ஆனால் நல்லா சந்தோஷமாக சுகமாக இருக்கும்போது கோயிலுக்கு ஓடி போய் எனக்கு கடவுளே ஏன் இவ்வளோ சுகத்தை கொடுத்துரு என்றைக்குன்னா சொல்லியிருக்கிறோமா? என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்கே சொல்லியிருக்கிறோமா? அது மட்டும் ஏன் சொல்கிறது இல்லை? அது மனித இயல்பு தான். வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு கூட நல்லா சந்தோஷமாக சௌகரியமாக இருக்கும்பொழுது அப்பா அம்மாவுக்கு ஃபோனே வராது. அப்பா அம்மாவுக்கு ஃபோன் வந்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏதோ அவங்களுக்கு நம்ம தேவை இருக்குன்னு சொல்லி. இந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவில் அப்பா கூட சும்மா விட்டு விடுவார். அம்மா இருக்குது பாருங்கள், பையன் ஒரு ஃபோனும் பண்ணலையே, ஒரு ஃபோன் கூட பண்ணலையே, எப்படி இருக்கோ என்ன இருக்குன்னு நினைப்பாங்க. என்னென்ன ஃபோனே வரணும், அவங்க சுகமாக இருக்கிறாங்க, சௌக்கியமாக இருக்காங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். ஃபோன் வந்தால் தான் வம்பு, நம்ம தேவைக்காக ஃபோன் பண்ணணும். இதுதான் உலகத்தில் இருக்கிற வழக்கு. இது தானே. நல்லா இருக்கும்போது யாருன்னா ஃபோன் பண்ணுறாங்களா? பண்ணவே மாட்டாங்க. இந்த அம்மாங்களுக்கு தான் அது பொறுக்காது. ஃபோனே வரலையோ, எப்படி இருக்கானே, எப்படி இருக்கானே, அவன் நல்லா தான் இருப்பானே, இது கேட்காது. இது பாவம், என்ன பண்ணுறது? ஆக மனித உடலை பகவான் எதற்காக எடுத்தார் அதை சொல்கிறார். தர்ம ரக்ஷணார்த்தம். கிருஷ்ண அவதாரமே தர்ம ரக்ஷணார்த்தம், ஞான விநியோகம், ரெண்டு தான். கீதை மூலமாக ஞானத்தையும் கொடுத்தார், தர்மத்தை நிலைநாட்டினார். அதனால தான் கிருஷ்ண அவதாரத்தை பூரண அவதாரம் நம்ம சொல்லுவோம். பூரண அவதாரம், தர்ம ஞான ரக்ஷணார்த்தம் கிருஷ்ண அவதாரம். அல்லது பக்தர்களை அனுக்கிரகம் செய்வதற்காக அவர்களுக்காக உடலை எடுத்தார். ஆக மனித சரீரத்தை எடுத்துள்ள என்னை அவமதிக்கின்றார்கள். தாய்மன்னர் சொல்வார், நின்னை நிந்தித்த பேயறிஞர் என்ன கதி பெறுவார் எந்தாய் பராபரம்னு சொல்கிறார். இறைவனை நிந்திக்கிறவங்களை பேரறிஞர் சொல்ல, பேயறிஞர் சொல்கிறார். அடுத்து ஆவிருத்தம் 2வது வரியில் சொல்கிறார், என்னை அவமதிக்க என்ன காரணம் தெரியுமா? பரம்பாவம் அஜானந்தக. இந்த சொல்லு மூடாக என்ற சொல்லுக்கு வரக்கூடிய விசேஷனம். அஜானந்தக என்றால் அறியாதவர்கள். எதை? பரம்பாவம், என்னுடைய மேலான உயர்ந்த இந்த தன்மையை, நிர்குணத்தன்மையை அறியாதவர்கள். அதுதான் அர்த்தம். அவன் இறைவன் சகுனமாக ஒரு வடிவத்தில் மட்டும்தான் இருக்கார், வேறு வடிவத்தில் வேறு பெயர் இல்லை இல்லை என்று சொல்வதே பகவான் சொல்கிறார். என்னை அவமதிப்பதாகன்னு சொல்கிறார். அப்படி இல்லைன்னு சொல்லவே கூடாது. அதனால தான் நான் சொல்லுவோம், இறைவன் எங்கு நிறைஞ்சவர்னா, எங்கு நிறைந்த அந்த அல்மைட்டி சர்வசக்திமான் ஒரு உருவத்தில் வருவதற்கு சக்தி அற்றவரா என்ன? உருவத்திலே வர முடியும், உருவமற்று எங்கு நிறைந்திருக்க முடியும். அதனால தான் சொல்லணும், சகுனமாக வழிபடக்கூடிய பக்தன் வழிபாட்டில் முறையாக சரியாக வழிபட்டிருந்தால் அவனுக்கு அடுத்து வரக்கூடிய மன வளர்ச்சி என்ன தெரியுங்களா? இப்படி ஓர் வடிவத்தில் ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் தான் எங்கு நிறைந்தவர். எங்கு நிறைந்த அந்த பரம்பொருள் தான் இந்த ஒரு வடிவத்தில் எனக்கு எழுந்தருளி காட்சி அளித்து கொண்டுள்ளது. இந்த மனநிலை வந்துடணும். அப்போ ஒரு வடிவத்தில் பூஜை பண்ணுற நமக்கு வந்திருக்க வேண்டிய மனப்பக்குவம், இறைவன் எங்கும் இருப்பவர், எங்கு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் இந்த வடிவத்தில் எனக்கு காட்சி அளித்து அனுகிரகம் செய்கின்றது. இந்த ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் தான் எல்லாமாக எங்குமாக இருக்கின்றது. இது நாம் செய்த பூஜையினுடைய பலனாக நிறைவில் நம்முடைய மனதில் வந்திருக்க வேண்டிய ஒரு மனப்பக்குவம், தெளிவு. அதனால தான் பாருங்க, எல்லா பெரியவர்களும் மகான்களும் ஆரம்பத்தில் உருவ வழிபாட்டில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க.
பிற்பாடு அவருடைய புரிதல் காரணமாக, சாஸ்திர ஞானத்தின் விளைவாக அந்த இறைவனை எங்கு நிறைந்த பரம்பொருளாக புரிந்து கொண்டு அமைதி அடைகின்றார். தாய்மனவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மன வளர்ச்சி கிடைச்சதே அவருடைய வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்கோ. பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் அழாமல் இரு கைதான் குவிக்க எனில் நானும் என் உளம் நிற்றினி நான் கும்பிடும் பொழுது அரை கும்பிடாதலால் உன்னை பூஜை செய்யல் முறையோன்னு கேட்குறார். டெய்லி காலையில் சென்று பூ பறிச்சுட்டு வந்து பகவானுக்கு போட்டு மலர் தூவி வழிபட்டு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் படைத்து அப்புறம் தன்னுடைய செயல்களை தொடங்குகின்றார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் பூ பறிக்க போகிறார். பூ பறிக்க போனால் அந்த பூவில் யார் தெரிஞ்சாங்களாம்? அந்த இறைவனுடைய திருவடிவமே அவருக்கு காட்சியாக கிடைச்சிதான். அதனால் நான் இனி என்ன பண்ண மாட்டேன், ஒரு வடிவத்தில் உன்னை பூஜை பண்ண மாட்டேன்னு என்ன அர்த்தம்? மனதானது அப்படி பெரிய அளவுக்கு மலர்ந்து விட்டது. இனி அதுக்காக நாம் செயற்கையாக இது கேட்டது, இனி நான் கோயிலுக்கு போக மாட்டேன், அப்படி கோயிலுக்கே போகல அப்புறம் எங்கே போக மாட்டேன்றது. நமக்கு கிடைச்சா ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், இதெல்லாம் பயன்படுத்திக்கோ பெரியவங்க வார்த்தையெல்லாம். இனி உன்னை நான் ஒரு வடிவத்தில் வழிபட மாட்டேன். மலரை பறித்து போடணுன்னா அங்கேயும் நீ தான் இருக்கு, எதை பறித்து எதுக்கு போடுறது? நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், இந்த ஹோமங்கள்லாம் பூஜைகளில் பிள்ளையார் பூஜை பண்ணுவாங்க, முதல் விக்னேஸ்வர பூஜை. அங்கே எதுவும் இல்லைன்றதுனால இந்த வெள்ளத்திலே ஒருத்தர் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டார். நைவேத்தியம் கேட்டார், பழமும் வேறு எதுவும் இல்லை, லேட் ஆகுதுன்னொன்னே வெள்ளத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சார் இல்லையா, அந்த வெள்ளத்தை பிள்ளையார் பிடிச்சி வச்ச வெள்ளத்தையே கிள்ளி அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டாராம். அதுபோல் நான் உன்னை எந்த வடிவத்தை வணங்கிறது? நீ தான் எங்கேயும் இருக்கிற, எந்த பூவை பறித்து எதுக்கு போடுறது? சரி நமஸ்காரம் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா நீ உள்ளவும் இருக்கிற வெளியும் இருக்க, எங்கே இருக்க, நான் எப்படி கும்பிடுறது? எப்படி கும்பிட்டாலும் அது அரை கும்பிட ஆகுதுன்னு சொல்கிறார். அப்போ இது என்னென்னா அவருடைய பூஜையினுடைய உத்தமமான உயர்ந்த ஒரு ஈடுபாட்டோடு செய்த அந்த பூஜையினுடைய விளைவாக அவருக்கு கிடைத்த மன வளர்ச்சி, இது தெளிவு. அப்போ தான் இது சொல்ல முடியும். அதுவரை இந்த வார்த்தையில் நாம் சொல்ல முடியாது. ஆமாம், இது அப்படி வரணும், அதுதான் வளர்ச்சி. ஆன்மீகத்தில் நாம் வளர வேண்டிய வளர்ச்சி. ஆக பிரம்ம ரூபமான என்னுடைய மேலான ஸ்வரூபத்தை அறியாதவர்கள், அடுத்து சொல் பாருங்க, பூத மகேஸ்வரம், அனைத்துக்கும் தலைவனாக இருக்கின்ற என்னை, மம என்ற சொல் ரெண்டு இடத்துக்கும் போகும். மம பரம்பாவம், மம பூத மகேஸ்வரம் அஜானந்தக, அதில் வரணும். ஆக சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் சொல்லுவார், 2 ரூமுக்கு சேர்த்து ஒரு லைட்டு போட்டிருப்பாங்க, ஒரு லைட்டு போட்டால் 2 ரூமுக்கு தெரியும். அதுபோல் இந்த வார்த்தை 2 இடத்துக்கு சப்ளை பண்ணிக்கணும். ஆமாம், ஒரே சொல் 2 இடத்துக்கும் போகும். என்ன? மம பூத மகேஸ்வரம், என்னுடைய ஈஸ்வரத்தன்மையை, சத்தியஸ்வரூபமான தன்மையை என்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நானே அனைத்து பிரகிருதிக்கும் இருப்பாகவும் அந்த பிரகிருதியை செயல்படுகின்ற சேத்தன தத்துவமாக இருப்பதை யாரும் உணரவில்லை. இதை அறியாதவர்கள் என்னை இந்த ஒரு வடிவத்தில் தான் இருப்பதாக சொல்லி என்னை அவமதிக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவருடைய அஞ்ஞானம் என்று சொல்லிவிட்டார். அடுத்து 2வது, பரம்பாவம் அஜானந்தக, என்னுடைய மேலான சத்தியஸ்வரூபம் ஜெகத்தின் மித்யாஸ்வரூபத்தை அறியாத காரணத்தினால் சம்சாரிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் என்னை இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அருளாலே எவையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலை பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட எண்ணெயும் கண்டிலேன் எண்ணெயடி தோழி. எல்லாவற்றையும் சாஸ்திரம் கொடுத்த அறிவு கண் கொண்டு பார்க்க சொன்னார்கள். நான் என்னுடைய அறிவை கொண்டு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறார். ஆக இறைவனை அவமதிப்பது என்பது, இறைவன் ஈஸ்வரன் சகுணஸ்வரூபம்தான், வடிவத்தில் மட்டும்தான் இருக்கின்றார் என்ற எண்ணமே ஈஸ்வரனை அவமதிப்பதாக கருதுகின்றார். ஆக பலர் இந்த மாயா பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு நிர்குணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. மாயையுடன் கூடிய ஈஸ்வரனைத்தான் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆயும் மறை முடிவான அருள் நாடினார் அடிமை அகிலத்தை நாடல் முறையோ சொல்கிறார்.
இந்த உலகத்திலேயே தான் நான் உழன்றுகிட்டு இருக்கேன். ஆகையினால் இந்த வடிவத்தில் மட்டும்தான் இருக்கத்தான் நினைக்கிறேன். ஆனால் நீ எங்கும் இருப்பவனாக என்னால் இன்னும் உணர முடியவில்லை, அறிய முடியவில்லை. அறியாத காரணத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் இப்படி மட்டும்தான் என்று முடிவு வேறு செய்து விடுகின்றேன்னு சொல்கிறார். ஆக மாயவுடன் கூடிய ஈஸ்வரனைத்தான் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆக விளக்க ஆசிரியர் ஒருத்தர் சொல்கிறார், இன்னொரு கருத்தும் இருக்கான். அவரவர்கள் அவரவருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல் தான் வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். வாழ்க்கையில் எல்லா சம்பவங்களையும் சந்திக்கின்றார்கள், சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். அந்த கர்ம வினையை இறைவன் சரியாக பார்த்து நமக்கு பிரித்து தருகின்றார். அதனால தான் என்னென்னா, நான் எதை செய்தேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். எனக்கு எதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நான் செய்தது தான். நன்மை கிடைச்சாலும் சரி, வேறு எது கிடைச்சாலும் சரி, நான் செய்யாத ஒன்றை அல்லது நாம் செய்யாத ஒன்றை நாம் அனுபவிப்பதில்லை. நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு சொன்னார். ஆனால் நமக்கு என்ன, நல்லது வரும்போது யாரையும் சொல்ல மாட்டோம், மறைச்சி வச்சு அனுபவிப்போம். கெட்டது வரும்போது எல்லாரும் திட்டுவோம். நீ தான் காரணம், நீ தான் காரணம், அவர் காரணம், இவர் காரணம், எல்லாம் பேசும். ஆக சில சமய பிரார்த்தனைகள் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நடக்கலாம், நிறைவு பெறும். சில சமயம் நம்முடைய பிரார்த்தனைக்கு பலன் வேறு விதமாக போகலாம், அல்லது பலன் வராமலும் போகலாம். அப்பொழுது மனிதர்கள் இறைவனை நிந்தனை செய்கின்றார்கள். அப்போ இவ்வாறு ஏன் வந்தது, இவ்வளவு பூஜை பண்ணனே, இவ்வளவு பிரார்த்தனை பண்ணனே, டெய்லி நான் சுவாமியை கோயிலுக்கு சுற்றிட்டு போனேனே, இதனாலெல்லாம் என்னோடய கஷ்டம் தீரலையே சொல்கிறது நம்முடைய ஆதங்கம் வாஸ்தவம்தான். ஆனால் அது உள்கருத்து என்னவென்றால், நாம் செய்த கர்ம வினை பலனும் அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்திரமாக உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது யார் செய்தாங்க? நாம் தான் செய்தோம். ஆனால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இது ஒரு பெரிய உண்மை. அது நம்முடைய சமயம் தர்மம் தான் சொல்லுது. அதுக்காக கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு இந்த விளக்கத்தெல்லாம் போய் சொன்னீங்கன்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அப்படி எப்படிங்க கடவுள்னா எப்படி என்னங்க சொன்னால் நம்ம பலனை தரணும் இல்லையா, மாற்றி தரணும் இல்லையா, அதெல்லாம் கேட்குறோம். ஆக பகவான் நிந்தனை செய்வதே பகவான் சொல்கிறார், இங்கு என்னை அவமதிக்கின்றார்கள் சொல்கிறார். அடுத்து அந்த இறைவனை நாம ரூபத்தோடு உடையவர் என்பதை அதை மட்டுமே நம்புகின்றார்கள். நாம ரூபத்தை கடந்த ஒரு இறை தத்துவத்தை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை அவர் உணர்வதும் இல்லை. இன்னொன்று இருக்குது, எல்லா நாம ரூபமும் இறைவனுடைய நாம ரூபமே. இந்த நாம ரூபம்தான் வேறு இல்லை என்பவர்களும் கூட ஒரு மதத்துக்குள்ளே இறைவனை அடைப்பதும் கூட தவறுதான். இறைவன் சமயாதீத பழம்பொருள் சொல்கிறார், பரம்பொருள். சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துழலும் சமய நெறி புகுத வேண்டாம், முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீர சொல்கிறார். ஆமாம், இப்போது மதம் வந்த பிற்பாடு கடவுள் வந்ததா, கடவுள் வந்த பிற்பாடு மதம் வந்ததா? யோசித்து பார்ப்போம். கடவுளுக்கு பிற்பாடு தான் மதங்களே வந்தது. நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, இறைவனே நமக்கு தன்னை பற்றிய கருத்துக்களை சொல்லி தன்னை எப்படி வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த அவர் கொடுத்தது தான் என்ன, வேதம் சொல்லி சொல்கிறோம். அவருடைய வேதம் என்பது அவருடைய வார்த்தைகள், ரிஷி முனிவர்கள் கிரகித்து நமக்கு கொடுத்தார். இது நம்முடைய நம்பிக்கை. அதில் இறைவனுக்கு பிற்பாடு தான் மதங்கள் வந்தது. மற்றவர் என்ன செய்கின்றார்கள், சில மதங்களை ஸ்தாபித்து அந்த மதத்துக்குள் தான் அவர் இருக்கார், அந்த மதத்துக்குள்ளே நீ வரலைன்னா இறைவன் இல்லை, வேறு நீ நம்புகிற கடவுள் இல்லை, உன்னுடைய மதத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இது என்ன சொன்னால், வளர்ச்சி அடையாத முழுமை பெறாத சமய கருத்துக்கள் இவைகள் எல்லாம். நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கா, எங்குமே இறைவன் இருக்கா. ஒரு சாதாரண சராசரியாக ஒரு படிப்பறிவு கூட இல்லாத ஒரு ஆளு கூட இதை ஏற்றுக்கொள்கின்றார். யார் என்றால், அவர் இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஹிந்துவாக இருந்தால் தான் அவன் மனசில் இந்த கருத்து வரும். மற்றவர்களுக்கு என்ன, இல்லவே இல்லை, என் சமய கருத்து சாமி தான் பெருசு, என் சாமியை தவிர உங்களுக்கு வேறு யாருமே என்ன நன்மையை கொடுக்க மாட்டார், அவரை நம்புன்னு சொல்லுவாங்க. நம்பலைன்னு நீ என்ன, நீ அஞ்ஞானி, உனக்கு நிரந்தர நரகம்னு சொல்லிட்டோம். இந்த கருத்தெல்லாம் ஒரு வளர்ச்சி அடையாத சமய கருத்துக்கள் தான். நாம் அப்படி சொல்கிறதே இல்லை. ஆக சிலருக்கு சில இஷ்ட தேவதைகள் பிடிக்கும்,
மற்ற தேவதைகள் பிடிக்காது. இவை அனைத்துக்கும் காரணம் அறியாமை, அறியாமை, அறியாமையே. எம் தெய்வம் தம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது சொல்ற. தம் தம் மதத்தையே தாமத செய்கையோடு உளர அறிவார். ஜான் வயிற்றின் பொருட்டதாக. வயிறு வளர்க்கறதுக்காக என் சமயம்தான் பெருசு, உன் சமயம்தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாய்மன்னர் போட்டு உடைச்சிடுறார். எல்லா சமயத்துக்குள்ளும் இருந்து அருள் புரிவது அந்த இறைவனை என்ற அறிவு மட்டும் இருப்பதில்லை. ஆனால் இது ஒத்துக்கொள்வது நம்முடைய தர்மம், நம்முடைய சமயம். எல்லா சமயங்களுக்குள்ளும் எங்குமே இறைவன் தான் இருக்கிறார். அவரவர் இறையவர் குறைவிலா நிறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனர் ஆழ்வார்கள் சொல்றார். எந்த சாமி பெருசு, ஓன் சாமி பெருசு, ஏன் சாமி பெருசு? ஆக நீ எந்த ஈஸ்வர தத்துவத்தை சிவன் என்கின்றாய், அதையே சிலர் விஷ்ணு என்கின்றாய், அதே சில பேர் வேறொரு வார்த்தைகள் வடிவத்தில் சொல்கின்றார்கள். இந்த அறிவின்மையே என்னை அவமதிப்பதாகன்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? அந்த ஈஸ்வரனாக, ஈஸ்வரன் சொல்லிச்சுன்னா சிவன் எடுத்துக்கூடாது. இங்கே சகுண பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன், அந்த ஈஸ்வர தன்மையை உடைய அல்லது ஈஸ்வரனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு பேசுகின்றார். எதற்காக உருவம் எடுத்தேன் என்பதை அறியாமல் என்னை அவமதிக்கின்றார்கள். பரம்பாவம் அஜானந்தக மமபூத மகேஸ்வரம். அதனால் என்ன ஆகின்றார்கள்? சம்சாரத்துக்குள் வீழ்கின்றார்கள். எல்லாத்துக்கும் காரணம் அறியாமை, அறியாமை, அறியாமையே. எதை பற்றி அறியாமை? இறை தத்துவத்தை பற்றிய உண்மைத்தன்மையை அறியாத அறியாமை. அடுத்து 12வது ஸ்லோகம். மோகாஷா மோக கர்மாணக மோகஞான விச்சேதசஹ ராட்சசீமாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாஹ. மோகாஷா மோக கர்மாணக மோகஞான விச்சேதசஹ ராட்சசீமாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாஹ. சென்ற ஸ்லோகத்தில் 11வது ஸ்லோகத்தில் நாம் படுகின்ற துயரத்துக்கு காரணத்தையும் அது எப்படியெல்லாம் நாம் எதனால் படுகின்றோம் என்பதை எல்லாம் பற்றி வர்ணனை செய்தார். இந்த ஸ்லோகத்தில் இந்த அறிவற்ற துயரப்படுகின்ற இந்த சம்சாரிகள் எப்படி வாழ்கின்றார், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை வர்ணிக்கின்றார். இப்படி பகவான் வர்ணிப்பதை கேட்ட பொழுது நம்மையே வர்ணிப்பதை போல நாம் ஃபீல் பண்ணுவோம். ஆக அறிவற்ற நிலையில் நாம் எப்படி இருப்போம், மக்கள் எப்படி இதை பேசுவார்கள் என்பதை பகவான் இங்கே சொல்கிறார். இதை பகவான் எப்படி வர்ணிக்கிறார் என்றால், இதை தெரிந்து கொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதுக்காகத்தான் நம்ம படிக்கிறதெல்லாம் ஏதோ படிக்கிறதுக்காக படிக்கல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சரியாக வாழ்வதற்காக இந்த அறிவை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அடுத்து பகவான் இந்த பக்தர்களை ரெண்டாக பிரிக்கின்றார். பக்தர்கள், அபக்தர்கள். என்னை நம்புபவர்கள், வழிபடுபவர்கள், என்னை நம்பாதவர்கள், வழிபடாதவர்கள். பிறகு பக்தர்களிடையே கூட சில பேதங்களை எல்லாம் பின்னால் கூறப்போகின்றார். இங்கு ஈஸ்வர தத்துவத்தை ஏற்காத அறிவிலிகளை பகவான் வர்ணிக்கின்றார், நாஸ்திகனை வர்ணிக்கின்றார். அவர்கள் மீது பகவானுக்கு விருப்ப வெறுப்போ அப்படிலாம் கிடையாது, இவ்வாறு இருக்கின்றார்கள் என்று மட்டும் கூறுகின்றார். ஏனென்றால் இறைவன் விருப்பு வெறுப்பில்லாதவன், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலன்னு சொன்னார். இறைவனுக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது, உள்ளதை உள்ளபடி நமக்கு சொல்லி காட்டுறார், அவ்வளவுதான். எல்லா சொற்களும் இங்கு வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய எல்லா சொற்களும் அபக்தர்களை, அறிவிலிகளை வர்ணிக்கின்ற சொற்கள். ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் சொல் மோகாஷா, பயனற்றது, யூஸ்லெஸ் சொல்லி அர்த்தம். மோகாஷா சொல்லி சொன்னால்
இன்னொரு சொல் இருக்கு, மோகம் சொல்லியிருக்கு, அது மனதில் இருக்கக்கூடிய மயக்கம். அதை இங்கு பகவான் பேசவில்லை. மோகா சொன்னா பயனற்றது. என்ன, எது பயனற்றது? ஆஷா, எதிர்பார்ப்புகள். அவன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிஷ்பலம் சொல்றார், பயனற்றது. பயனற்ற எதிர்பார்ப்புகளுடன் அவர்கள் இருப்பார்கள். பயனற்ற விருப்பத்துடன் அவர்கள் உலாவிக் கொண்டிருப்பார்கள். பயன் தராத எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டு திரிவார்கள். நிறைய பேர் சில எதிர்பார்ப்புலாம் இருக்கு, நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதெல்லாம் நடக்குமா? அப்படிலாம் இல்லை, அவர்கள் ஏதோ நினச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் இந்த வார்த்தை நிறைய பயன்படுத்தேன், சொல்லிட்டு திரியிறான், பேசிட்டு திரியிறான். அல்பமான சாரமற்ற உருப்படாத எதற்கும் பயனற்ற ஆசைகளை உடையவர்களாக திரிந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்வார்கள், இருப்பார்கள். நாமே கூட சிந்தித்து ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம மனசில் இருக்க ஆசைகளை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்களேன். அதில் எவ்வளவு பயன்படுறதுக்கு பயன்படாதது எதுன்னெலாம் பாருங்களேன். நமக்கும் பயன்படாது, அது மற்றவர்களும் பயன்படாது, அப்படி தான் இருக்கும். ஆக இது அவர்களுடைய அந்த கரணத்தை பற்றிய கருத்து, அவங்களுடைய மனசில் எப்படி இருக்கு என்பதை பகவான் இங்கு சொல்லுகின்றார். பிரயோஜனமற்ற ஆசைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்குமா. அதன் விளைவு என்ன? மோக கர்மானக. இங்கு மோக என்றால் பயனற்ற, கர்மானக என்ற செயல்கள். முதல்ல பிரயோஜனமில்லாத ஆசைகள் உடையவர்கள் சொல்லி சொன்னார். இங்கு அந்த பிரயோஜனமில்லாத ஆசைகள் உடையவர்கள் பிரயோஜனமில்லாத செயல்களை செய்பவர்களாக இருப்பார்கள் என்கின்றார். ஆசை இருந்தால் சும்மா இருக்குமா? செயல்பட வைக்கும். பயனற்ற ஆசையின் விளைவாக பயனற்ற செயல்களையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். உருப்படாத செயல்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் சில நேரத்தை, உருப்படாதவன்னு சொல்கிறப்ப இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் பார்க்குறோம். என்னவோ தெரியல, இங்கே இப்படியே சொல்லிட்டு திரியிறான் அப்படின்னு. கடைசியில் மீதி என்ன இருக்குமா? காலம்தான் விரயம் கழியும் சொல்கிறார். செயல் செய்தால் பலன் இருக்கணும் இல்லையா? இங்கே இல்லை. அப்படி என்ன வேஸ்ட்டுன்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது ஒரு அர்த்தம் இருக்குது. அவர்கள் என்னென்ன செயல்களை செய்கின்றார்களோ அது கடைசியில் பயனற்று தான் போகும் சொல்கிறார். ஆமாம், வீணே கழிந்த காலங்கள் தான் மிச்சமே தவிர ஒரு பிரயோஜனம் இருக்காது. வாழ்ந்தேன் நான் 2 கால் மாடு போலன்னு சொல்கிறார். காலமும் கழிஞ்சிடுது, வாழ்க்கையில் சென்று விட்டது, இனி உடலில் சக்தி இல்லை, செய்த செயல்கள் எல்லாம் என்ன வியர்த்தம் சொல்கிறார், வீணா போச்சுன்றார். அதில் இன்னொரு விஷயங்களும் இருக்கின்றது. ஒழுங்காக அவர் செய்கின்ற எந்த செயல்கள் ஒழுங்காக செய்ய மாட்டார்கள், அரை குறையாகத்தான் செய்வார்கள். நாம் செய்கின்ற அக்னிஹோத்திராதி கடமைகள் கூட அதை கூட ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு செய்யாமல் ஏதோ செய்ய வேண்டும் என்ற அரை குறையோடு செய்பவர்கள். பூஜைகள் முதல் கொண்டு எல்லாவற்றிலும் ஒரு ஏதோ செய்கிறன்றதுக்காக செய்வாங்க, அவ்வளோதான். சில பேர் நல்ல செயல்களை செய்வார்கள், ஆனால் அது பயனை தருகின்ற அளவிற்கு செய்ய மாட்டார்கள். ஸ்ரத்தை இல்லாமல் செய்வார்கள். வேண்டியதை விட்டு விட்டு வேண்டாததெல்லாம் செய்வார்கள். அதில் இவங்களுக்கு பிடிச்சது தான் செய்வாங்க, பிடிக்காத செய்ய மாட்டாங்க. ஆக அரை குறையாக செய்வார்கள். நல்ல செயல்கள் அவர் செய்தாலும் கடைசியில் பயனற்றதாக மோகமாக சென்றுவிடும் சொல்கிறார். முடிவில் ஒரு பயனும் இருக்காது, நிஷ்பலா, பலன் இல்லாமலே சென்றுவிடும். பார்க்கலாம், சில பேர் படிக்கிற பேர் வழி என்ன பண்ணுவாங்க, கையில் புஸ்தகம் இருக்கும், ஆனால் டிவி பாட்டு இருப்பாங்க. ஆமாம், புத்தகம் கையிலே புத்தியோ பாட்டு. டிவியில் கவனம் இருக்கும். அதில் பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டிவி பார்த்துக்கிட்டு இது என்ன போகுதுன்னு தெரியாது, என்ன சுவை, என்ன சுவைச்சி தானே சாப்பிட்ணும், ஏதோ பார்த்துக்கிட்டு. முதலாம் டிவி, இப்போ என்னென்னா செல்ஃபோன். முதல்ல டிவி பெருசாக இருக்கும், இப்போ என்ன கையிலே ஒரு அரக்கை, நம்ம கையிலே இருக்குது, அரக்கம்தான். எல்லோரும் அது உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு ஒன்று போனால் உள்ளே போயிட்டே இருக்கு. எல்லோரும் அதுக்கு அடிமையாக இருக்காங்க. ஒருத்தரும் சொல்லலை, எல்லாரும் தான். நம்ம நேரம் வீண். பகவானுக்கு தெரிஞ்சது அதை சொல்லியிருப்பார். பகவான் செல்லு பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ என்ன தெரியுங்க, செல் இல்லாதவர்கள் செல்லாதவர்கள் ஆயிட்டாங்க. ஆமாம், ஆய்மன் ஒரு பாட்டில் வேற ஒரு அர்த்தம், நெட்டிலே அலையாமல். எல்லாம் நெட்டு இருக்கணும்,
நெட் கனெக்ஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெட்டிலே அலையாமல் சொல்கிறார், வேற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாரு. ஆக முடிவில் ஒரு பலன் இருக்கிறது இல்லை. சில பேர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி இருப்பாங்க. இது என்னவா? மோக கர்மானக, காலம்தான் போச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன செய்தோம், என்ன செயல் செய்தோம் அதுவும் தெரியல, அது பலனும் இல்லை. நாம் செயல் செய்தால் பலன் இருக்கணும் இல்லையா? இல்லை என்றால் அந்த செயலை செய்யாமல் இருக்கணும் இல்லையா? அதுவும் இல்லை. இப்போ தியானம் பண்ணுறேன்னு உட்கார்றேன், தியானம் பண்ணுறேன்னு உட்கார்ற பேர் வழி. ஆமாம், மோக கர்மானக. ஏன்னு தெரியுங்களா? தியானத்தை தவிர மற்றதெல்லாம் நடந்திருக்கும். ஆமாம், அதுவும் எப்படி தெரியும்? தியானத்தில் எந்திரிச்ச பிற்பாடு தான் தெரியும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. மனசு அப்படி தானே இருக்கு. அது கூட தியானம் பண்ணுறதுக்கு முன்னே கூட மனசு கொஞ்சம் சாதாரண நல்லா இருக்கும். தியானம் பண்ணணும் உட்கார்ந்த பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா அப்பாடி அந்த மனசு படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க. ஆமாம், வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் பார்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே. கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பெய்க்குரங்காய் கள்ளமனம் துள்ளுவது என் கண்டோ பராபரமே. அந்த நேரம் அது போடுற ஆட்டம் இருக்கு பாருங்க, கொஞ்சமான ஆட்டம் இல்லை. என்னடா கொஞ்சமாவா பேசுனீங்கன்றாங்க பாருங்க. இப்போ அது போல எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் தெரியும். தியானத்துல எந்திரிச்ச பிற்பாடு தான் நமக்கு தெரிகின்றது. ஓஹோ, தியானத்துக்காக எப்போ உட்காந்து நேரம் போடுதுன்னு தெரியலையே. தியானத்தை தவிர, கடவுளை தவிர இது எல்லாம் அங்கே நடந்திருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். ஒரு நாள் இல்லை, பல நாள் இல்லை, பல வருடங்கள் இப்படி தான் போயிருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா இருக்கு, ஏதோ தியானத்துக்காக உட்காந்துடுறாரு பாருங்க, அந்த பழக்கத்தையாவது பண்ணியிருக்கார். 2 வருடமாக தியானம் பண்ணுறேங்க, ஒரு பலனையும் காணுங்க. அதுதான் பகவான் இங்கே சொல்கிறார், மோக கர்மானக. சில பேர் சாஸ்திர விஷயத்தை 40 வருடமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க, ஒன்றும் பிரயோஜனப்படலைங்க. அதுவும் மோக கர்மானக தான். கேட்டது ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டிருக்கோம். காரணம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறு செய்யறோன்னு புரிஞ்சுக்கணும். பாவனையில் தவறு இல்லையா? அதுவும் என்ன, மோக ஞானாகன்னு சொல்கிறார். ஆக அவருடைய அறிவும் பயனற்ற அறிவு, செயலும் பயனற்ற செயல், பயனற்ற விஷயத்தை தான் அவர்கள் தெரிந்து வைத்து கொண்டுள்ளார்கள். பயனற்றதை தெரிந்து கொண்டு இருப்பார்கள், அவர்களுக்கும் பயன் இல்லாமல் போயிருக்கின்றது. ஆக தேவையான அறிவை அவர்கள் சேகரித்து வைத்திருக்க மாட்டார்கள், பயனற்ற அறிவைத்தான் அவர்கள் சேகரித்து வைத்திருப்பார்கள். இப்போது வாழ்க்கையில் ஏதோ வயதான காலத்தில் கொஞ்சம் சேர்த்து வச்ச பொருள் இருந்தால் நமக்கு பயன்படும். அதுபோல் வாழ்க்கையில் நல்ல நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற அறிவை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் இல்லை. திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் பாருங்க, கற்பவை கற்க, படிக்க வேண்டியதே படி, தேவையில்லாலும் படிக்காது. நிறைய பேர் பார்க்குறோம், எதை பார்த்தாலும் படித்து வைக்கிறது, எதை பார்த்தாலும் என்ன தேவை அது தெரியறதில்லை. நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத இருக்கும். ஆக பயனற்ற அறிவை தான் அவர்கள் சேகரித்து வைத்திருப்பார்கள். இந்த குழந்தைகளுடைய அறிவை பற்றி சொல்லும்பொழுது, குழந்தைகள் ஞாபக சக்தி இல்லை நம்ம சொல்கிறோம், அவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்கிறோம். அதெல்லாம் உண்மை இல்லை. அவர்களுக்கு பிடித்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. விளையாட்டு மற்றதில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது. அவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஞாபக சக்தியானது கொஞ்சமாவது படிப்பில் ஒரு 5-10% இருந்தால் கூட பெரிய விஞ்ஞானி ஆகிருப்பான். நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, பொழுதுபோக்காக பசங்களாம் கிரிக்கெட் அதெல்லாம் விளையாடுறாங்க. விளையாடுறது நல்லது தான், ஆனால் அவன் விளையாடு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக போகிறான். சும்மா பேருக்கு ஏதோ விளையாடுறது ஒன்று எடுத்தாங்கன்னா அதில் கொஞ்சம் ஆர்வமாக தீவிரமாக நல்லா வரணும், நாமளும் அவங்கள ஊக்குவிக்கணும். ஏதோ ஒரு மாதிரி பொழுதுபோக்குக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் பயனற்றதாக ஆகிவிடுக்கு. அப்போ பொழுதுபோக்கே இருக்கக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லை. அதுக்காக விளையாடுற எல்லாரும் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிடுவானண்ணா அப்படின்னு சொல்லலை. ஆனாலும் பயனுள்ளதாக இருக்கட்டும் சொல்லி பயனுள்ளதாக இருக்க வேண்டும். கடைசியில் என்ன, மோக ஞானாக, ஒரு பலனும் இல்லை, இவன் என்ன ஆகியிருப்பான்னு சொல்லி சொன்னான், வீணாக போயிருப்பான்னு சொல்கிறான். காலம் ஆற்றல் எல்லாம் வீண், பொழுது போகும், அவ்வளவுதான். பின் வேறு எதை பற்றி அறிவை நாம் சேகரிக்க வேண்டுமென்றால், வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை பற்றி அறிவை முயன்று நாம் பெற்றிருக்க வேண்டும். உயர்ந்த வாழ்க்கையை நாம் தெரிந்திருக்கலாம்,
உயர்ந்தவர்களை பற்றியுடைய அவர்கள் சொன்ன உபதேசங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதெல்லாம் நம்மை உயர்த்தும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றது? யாராவது தேவையில்லாத விஷயத்தை நம்மிடத்தில் வந்து சொன்னார்கள் என்றால் நாம் என்ன சொல்லணும் தெரியுங்களா? எப்பா இதெல்லாம் அவசியம் இல்லை, நீ விட்டுவிடு, என்னிடத்துல இதெல்லாம் பேசாது. சொல்கிறதுக்கு நமக்கு மனசு வரணும். நமக்கோ என்ன அடுத்த வீட்டு விஷயம் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆர்வம். அது யாருன்னா சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், அதில் இருக்க ஆர்வம் வேறு இல்லை. இதில் ஒன்றும் தெரியல. அடுத்த வீட்டு விஷயத்தை நாம் இன்னொரு இடத்துல கேட்டால் நம்ம வீட்டு விஷயத்தை அவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார்ன்றது மட்டும் நமக்கு தெரியாத போகிறது. நம்ம வீட்டுக்கு வேலைக்காரமாக வருவாங்க இல்லையா? அவங்களாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அதை இடத்த முதல்ல நீ உட்காரு, ஒரு காஃபியை கொடுத்துட்டு அது என்ன சொல்லு, அதுதான் முக்கியம். அதே போல் அந்த அம்மா அந்த வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களும் அப்படி சொல்லுவாங்கன்னு இவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேது? இவங்க என்ன கொரியரா இவங்க? இந்த காசிப் மைண்ட் இருக்கு பாருங்க, எல்லோருக்கும் இருக்குது. உங்களை தான் சொல்கிறேன்னு நினச்சிக்கேன், சாமியாருங்களுக்கும் இருக்குங்க. இது அவசியம் நீக்கப்படணும். ஆக இங்கே பெரிய விரதம் என்னென்னா மோக கர்மானக மோக ஞானாக ரெண்டுமே செய்ய வேண்டாம்னு சொல்கிறார். தேவையில்லாத செயலை செய்யாதே, தேவையில்லாத விஷயங்களை நீ மூக்க நுழைக்காது, தெரிஞ்சுக்க விரும்பாது, அவ்வளோதான். நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து விட்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமே வராது. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியாததுனால தான் வேறு எதுலேயோ தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ விஷயங்களும் டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லையே. ஆக அப்படி மோக கர்மானக மோக ஞானாக இது இல்லை என்றால் மனது தூய்மை அடையும், மனது சக்தியை பெறும், தத்துவத்தை உணர்வதற்கு தகுதி உடையதாகும். ஆகவே என்ன சொல்கிறார்? குப்பையெல்லாம் வாரி தலையில் போட்டுக்காதுன்னு சொல்கிறார். நான் போட்டுக்க மாட்டேன்றார். அறிவில் கூட தேவையில்லாத அறிவு இருக்காண்ணா? இருக்குது. சொல்லுவார், காக்கைக்கு எத்தனை பல்லு ஆராய்ச்சி தேவையான்றார். எத்தனையோ பல்லு இருந்துட்டு போட்டவனுக்கு என்னப்பா, அதுக்கு இருக்கட்டும், இல்லாத போகட்டும். ஆகவே எந்த அளவுக்கு இன்டலெக்ட் தேவையோ அந்த அளவு அவரவர்கள் ஃபீல்டில் அவங்கவுங்களுக்கு இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. படிக்கணும், பயன்படும் அளவிற்கு படிக்க வேண்டும், அது தவறில்லை. அதற்கு மேல் வேறு எதையும் அதிகமாக போட்டு மனதில் வாரி வைத்து கொள்ளாதே. எதை படிக்கணும் அதை படி, எது தேவையில்லை அதை நம்ம படிக்க வேண்டான்றார். ஆக கோணல் அறிவு உடையவர்கள், அடுத்து சொல் பாருங்க, விச்சேதசக மூடர்கள், சேதக சொன்ன புத்தி, வி என்றால் புத்தி அற்றவர்கள், விச்சேதசக என்றால் எவர்களுக்கு புத்தி இல்லையோ அவர்கள் அப்படி இருப்பார்கள். யார்? அறிவற்றவர்கள், மூடர்கள், விவேகம் இல்லாதவர்கள். அவருடைய ஆசை, செயல், எதிர்பார்ப்பு இவைகள் எல்லாம் பயனற்றதாகவே இருக்குன்னு சொல்கிறார். அவர்களுக்கும் பயன்படாது, அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் பயன் தராது. விச்சேதசக என்ற சொல்லில் அவர்களுக்கு ரெண்டு விதமான ஞானம் இருக்காதுன்னு சொல்கிறார். ஒன்று தர்ம அதர்ம ஞானம், அதுவும் இருக்காது. இரண்டாவது சத்திய மித்யா ஞானம், எது உண்மை எது பொய் என்ற அறிவும் இருக்காது. இவர்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தை சார்ந்துள்ளார்கள் என்றால் ராட்சசிம் ஆசுரிம் செய்வ, ராட்சசர்களுடைய அசுரர்களுடைய தன்மையை, பிரகிருதி என்றால் தன்மையை, சுபாவத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ராட்சச அசுரர்களுடைய சுபாவத்தை எடுத்துக்கொண்டவர்களாக இருப்பார்கள். உடனே அவர்களுக்கெல்லாம் தலையில் 2 கொம்பு இருக்கலாம் நினச்சிக்காதுங்க, கோரப்பல்லாம் இருக்குன்னு நினைக்காதுங்க. அவர்களும் மனித வடிவில் தான் இருப்பாங்க. மனதளவில் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பது இங்கு அர்த்தம். ராட்சசர்கள் சொன்னால் ரஜோகுணம் பிரதானமாக உடையவர்கள், அசுரர்கள் சொன்னால் தமோகுண பிரதானமானவர்கள். ச ஏவ என்றால் இந்த 2 தான், சத்துவகுணத்துக்கு வரமாட்டாங்க அவங்க. ஆக ரஜஸ் தமஸ் 2ஐ சார்ந்திருப்பவர்கள் அவர்களை பிறகு பிரகிருதி சுபாவம், அவர்கள் என்ன, இந்த சுபாவம் என்ன பண்ணுன்னா இன்னொரு அடைமொழி தரார் பாருங்க, மோகினி. இந்த மோகம் சொன்னால் அதாவது மயக்கத்துடன் இருப்பவர்கள், இந்த விஷயங்களை மயங்கி கிடப்பவர்கள் சொல்கிறார். மோக வசப்பட்டிருப்பார். அறிவை மயக்குகின்ற தன்மையை, சுபாவத்தை பற்றி கொண்டிருப்பதாக அவர்கள் இருப்பார்கள்.
இங்கே மோகம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா வேதாந்த விஷயம் படிக்கிறோம் இல்லையா, தேகாத்மவாதம் தான் மோகினின்னு சொல்லிடுறார். இந்த உடலையே நான் என்று நினைப்பது பெரிய மோகம்ன்றார். இந்த உடல் தான் நான் என்பது மோகம். மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடு சொல்றாரு. இங்க மோகம் சொல்லுவது இந்த இடத்துல தேகாத்மவாதம், உடல்தான் ஆத்மா, அதுக்கு மேலே ஒன்று இல்லை என்று இருப்பவர்கள், அவர்களை மோகினி சொல்லிடுறார். மோகினின்னா நம்ம தாய்மார்கள் லேடிஸ் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். மோகினின்னா இந்த என்ன யாருக்கெல்லாம் இருக்கு அவர் எல்லாரும் மோகினி தான். ஆமா, தேகத்தை நான் என்று சொல்லி அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருப்பவர்கள். தேகத்தை மெய்யென கருதி ஐய வையமிசை வாடவோ, இந்த உடலையே மெய் என்று கருதி இந்த உலகத்தில் நான் வாடிக்கொண்டிருப்பதான் சொல்கிறார். தேகத்தில் வாஞ்சை முதலாம் அல்லாமை எத்தனை அமைத்தனை. தாய்மன்னர் சொல்ற, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இந்த உடல் மேலே அவ்வளோ ஒரு வாஞ்சை இருக்கப்பா எனக்கு, இந்த உடலையே நான் என்று கருதி கொண்டிருக்கிறேனே, இதில் இருந்தால் நான் எப்போ நீங்குவேன்னு கேட்குறார். தேகத்தை மெய்யென கருதி ஐய வையமிசை வாடவும் தெரிவதற்கரிய பிரமமே அமல சிற்சுகோதய விலாசமே. ஆகவே ராமாயண மகாபாரத காலத்தில் தான் மோகினி ராட்சசர்கள் இருந்தார்கள் என்பதில்லை. நம்முடைய வீட்டிலேயே சில சமயம் நாமே கூட அப்படி இருப்போம். ஆக அந்தந்த குணம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் ராட்சசர்கள், அசுரர்கள். படைப்பில் எப்பொழுதும் இப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். சாதாரண பாமரர்களை, அதாவது இப்படிப்பட்ட மக்களை பகவான் இங்கு வர்ணித்தார். இனி பக்தர்களை பகவான் வர்ணிக்கப் போகின்றார். அடுத்த ஸ்லோகம் 13வது ஸ்லோகம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவ்யம் பிரகிருதி மாஷிதாஹ பஜந்த்யனன்ய மனசஹ ஞாத்வா பூதாதிமவ்யயம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவ்யம் பிரகிருதி மாஷிதாஹ பஜந்த்யனன்ய மனசஹ ஞாத்வா பூதாதிமவ்யயம். இந்த 13, 14, 15 இந்த ஸ்லோகங்கள் வரை விதவிதமான பக்தர்களை பற்றிய விதவிதமான அவர்கள் செய்கின்ற பக்தியையும் விவரிக்கின்றார். விதவிதமான பக்தர்கள் அவர்கள் செய்கின்ற விதவிதமான பக்தி. சென்ற ஸ்லோகத்தில் அபக்தர்கள், பக்தி இல்லாதவர்கள், இறைவனை நம்பாதவர்கள் அல்லது வேறு விதமாகவெல்லாம் நினைப்பவர்கள், அவர்களை பற்றி விவரித்தார். எதற்கு பேசினார், அவர்களை பற்றி ஏன் பேசணும்னு சொன்னார். இருவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நமக்கு விளக்கி சொல்வதற்காக பேசினார். ஈஸ்வரனை, இறைவனை ஏற்றுக்கொண்டு வழிபடுபவர்கள் அனைவருக்குமே பக்தர்கள் தான். கடவுள் இருக்கின்றார் என்று நினைத்து வழிபடுவர் எல்லாம் பக்தர்கள். அதில் தாரதமியம் இருக்கலாம், அது வேற விஷயம். அந்த பக்தர்கள் விதவிதமான படிகளில் இருக்கின்றார்கள். பக்திக்குள்ளேயே, பக்தர்களுக்குள்ளேயே படிகள் இருக்கின்றது, படித்தரங்கள் இருக்கின்றது. தன்னை ஏற்றுக்கொண்ட பக்தனை, தன்னை வழிபடுவனை பகவான் என்ன சொல்லிடுறார் தெரியுங்களா? அந்த வார்த்தையை கேட்டு நமக்கு சந்தோஷமா இருக்கும். மகாத்மான்னு சொல்லிடுறாருங்க. கடவுள் இருக்கின்றார் என்று ஏற்றுக்கொண்டு வழிபடுவர்கள் மகாத்மா சொல்றார். அப்ப நம்ம பேர் முன்ன மகாத்மான்னு போட்டுக்கலாமா? இந்த வார்த்தை பெரிய அற்புதமான வார்த்தை தான். பகவான் சொல்லிடுறார், என்னை வழிபடும் பக்தர்கள் எல்லோருமே மகாத்மா. மகாத்மானஸ்து மாம் பார்த்த. வழிபடாதப்ப யாரு? துராத்மா. ஆனால் பகவான் சொல்லலை, நாம சொல்றோம். தாய்மன்னர் ஒருத்த சொல்வார், கொல்லா விரதம் ஒன்று கொண்டவரே நல்லார், மற்ற அல்லாதார் யாரோ அறியேன் பராபரமே. கொல்லா விரதத்தை கொண்டிருப்பவர் நல்லவங்க, மற்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னுட்டார். இவங்கெல்லாம் நல்லவங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னுட்டார். எவ்வளோ பெரிய நல்ல மனசு பாருங்க. இவங்க நல்லவங்கன்னு அவங்க யாருன்னா அது சொல்லலை அவர். நாம் புரிந்து கொள்ளணும் என்ன, மகாத்மா என்று பகவான் சொல்வது
நம்மைத்தான் என்னைத்தான் சொல்லணுமா. அப்படின்னா என்ன? அப்படிப்பட்ட தன்மையோடு நாம் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளை எவ்வளோதான் என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க பகவான். அவர் என்ன என்கரேஜ் பண்ணாலும் அப்படிலாம் இல்லை. மகாத்மா சொன்ன என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆத்மா என்ற சொல்லுக்கு இங்கு மனம் என்று பொருள். ஆமாம், மகாத்மா என்றால் தூய்மையான மனதை உடையவர்கள், தூய்மையான சித்தத்தை உடையவர்கள், பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தின் விளைவாக தூய்மையான மனதை உடையவர்களாக இருப்பவர்கள். சில பேர் உலகத்தில் செய்ய வேண்டிய நல்லது கெட்டது இருக்கிற அந்த விஷயங்களை பார்த்து எது நல்லதோ அதில் மட்டுமே மனதை செலுத்தியவர்களாக இருப்பவர்கள், அவர்கள் மகாத்மா தான். நம்முடைய தேசத்தில் மகாத்மா காந்தி இந்த வார்த்தையை சொன்னவொன்னே அவர் தான் ஞாபகம் வருவார். இன்னும் நிறைய மகாத்மாவாக இருந்த பெரியவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட எல்லாரும் மகாத்மா தான். நமக்கு தெரிஞ்சது மகாத்மா காந்தி தான் இல்லையா? அப்படின்னு பெரிய மனதை உடையவர் சொல்லி அர்த்தம். சில பேர் பிறப்பிலிருந்தே தூய்மையாக இருக்கின்றார்கள். அதற்கு என்ன பதில் சொல்லணும்னு சொன்னால், அவர்கள் ஏற்கனவே பல பிறவிகள் செய்த நல்ல காரியங்களின் மூலமாக நல்ல மனதை அடைந்தவர்களாக இருப்பார்கள். பரந்த மனதை, பெரிய மனம் படைத்தவர்கள், தியாகத்தில் சிறந்தவர்கள், அப்படிலாம் பல அர்த்தங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்லோகத்தை பார்ப்போம். மகாத்மானக, அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் என்ன செய்கின்றார்கள்? பகவான் சொல்கின்றார், மாம் பஜந்தி. மாம் என்றால் என்னை, பஜந்தி என்றால் வழிபடுகின்றார்கள். மீண்டும் ரெண்டாவது சொல்றார் பாருங்க, மகாத்மாக்களுக்கு அடைமொழியாக சொல்றார், அனன்ய மனசக மகாத்மானக. அந்நிய மனசக சொன்னா வேறு இடத்தில் மனதை உடையவர்கள் வைத்தவர்கள். அனன்ய மனசக என்றால் இறைவனை காட்டிலும் இறைவனை தவிர வேறு இடத்தில் மனம் செல்லாதவர்கள். அதுதான் அனன்ய. அனன்ய சிந்தை எந்தோமம், இந்த வார்த்தை கேட்டிருக்கோம் பாருங்க, ஏ ஜனாகா பர்யுபாசத்தை. ஆமாம், ஆக தாய்மன்னர் ஒருத்த சொல், ஆனந்தமான நின்னையன்றி ஒன்றை உண்ணாத மோனம் தமியருக்கு முக்தி பராபரமே. எனக்கு உன்னை தவிர வேறு எதை பற்றி மனசில் இடமே இல்லை, நினைக்கவும் தோணலை, நினைக்கலைன்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அனன்ய மனசக பரமேஸ்வராத் அந்யஸ்மின் ந மனக எஸ்ய சக. பகவானிடத்திலேயே மனதை வைத்தவர்கள், வேறு எங்கும் மனதை வைக்காதவர்கள். நாம் எங்கெங்கே மனசு வச்சுருக்கோம் சொல்ல வேண்டாம், நம்ம யோசித்து பார்ப்போம். எங்கே வைக்கல, எதில் வைக்கல? அடேப்பா, கடவுளை தவிர மற்ற எல்லா இடத்துல இருக்குது. அந்த வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் நல்லா நடக்கணும்னா வேணும்னா கடவுள் மேலே என்ன இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மாம், என்னை வழிபடுகின்றார்கள். பஜந்தி, என்னை நாடுகின்றார்கள் என்ற ஒரு பொருளும் உண்டு. பஜ சொல்லி சொன்ன ரெண்டு அர்த்தம் இருக்கு. டு ஒர்ஷிப், டு சீக், ரெண்டு அர்த்தம் இருக்கு. பஜ என்றால் வழிபடுதல், நாடுதல். பஜகோவிந்தன் சொல்றாரு இல்லையா பஜகோவிந்தத்தில். பஜகோவிந்தன்னா கோவிந்தனை நாடு, தேடு என்று ஒரு அர்த்தம். அப்புறம் கோவிந்தனை வழிபடு என்றும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக பஜந்தி என்றால் என்னை நாடுகின்றார்கள், என்னை வழிபடுகின்றார்கள். எப்படி? வேறு இடத்தில் மனத்தை செலுத்தாமல் இந்த உலகத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தின் மீது கவனத்தை செலுத்தவில்லை, என்னிடத்திலேயே மனதை வைத்தவர்களாக. பார்ப்பதெல்லாம் என்ன? இறைவன் தான். இருப்பதெல்லாம் என்ன? இறைவன் தான். இந்த உலகம் எல்லாம் ஈஸ்வர சொரூபமே. அப்படி நினைக்கின்ற மனதை உடையவர். அதுதான் அனன்ய மனசக என்பதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. ஐயனே உனையென்று ஒரு தெய்வமும் கையினாலும் தொழ கருதேன் கண்டாய், பொய்யனாகிலும் பொய்யுரையேன் சுத்த மெய்யனாம் உனக்கே வெளியாகுமேன்னு சொல்றார். ஆமாம், எனக்கு வேற இடத்துல எங்கேயும் என் மனசு போகலை, உன்னை தவிர. ஆமாம், வேற எங்கேயும் இல்லை. எங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கு அவ்வுயிராய் அங்கெங்கு இருப்பது நீ என்ற பராபரமே. ஆக ஈஸ்வரனிடமிருந்து நம்முடைய திருஷ்டி, பார்வை, காட்சி மாறுவதில்லை, எங்கும் செல்வதில்லை சொல்லி சொல்றார். கண்ட இடமெல்லாம் நின் காட்சி என்றே கை குவித்து பண்டும் என்றும் என்ற என்னை பார்த்திறங்க வேண்டாம். இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளோ அழகான வார்த்தை, அவங்க மனசை வெளிப்படுத்துது, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றது. பார்த்த இடமெல்லாம் பரவழியாய் தோன்றவர் வார்த்தை சொல்ல வந்து மனுவே பராபரமே. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம். இதெல்லாம் அவருடைய பார்வை.
ஆக அனன்ய மனது என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்குது. நம்முடைய ஆத்மா அல்லது பிரத்யேக ஆத்மாவிற்கு நாம இருக்கக்கூடிய ஆத்மாவை தவிர வேறு ஒன்றிலும் அவர்கள் மனசு இல்லை. அந்த அர்த்தத்திலே அந்த மனது அதிலே தோய்ந்திருப்பது. என்னுடைய ஆத்மாதான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கின்றது என்று தன்னை வேறுபடுத்தி கொள்ளாதவர்கள். இப்படி ஒரு அர்த்தம் சொல்றார். என்னுடைய ஆத்மாதான் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்றது, அதுவே தான் என்று தன்னை வேறுபடுத்தி கொள்ளாதவர்கள், பிறரிடத்திலிருந்து பிற உயிர்களிடத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொள்ளாதவர்கள். இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, நாம் இப்படி வேறுபடுத்தி கொண்டு இருப்பதனால தான் அப்படி வேறுபடுத்தி கொள்ளாதவர்கள் சொல்றார். ஆக முதல்ல என்ன சொன்னோம், இந்த உலகம் அனைத்து ஈஸ்வரனாக இருக்கின்ற காரணத்தினால் ஈஸ்வரனிடத்தே மனதை வைத்தவர்கள் சொன்னோம். இரண்டாவது அர்த்தம், பேதமற்றவர்கள், தன்னையும் மற்ற ஜீவராசிகளையும் வேறுபடுத்தாத புத்தி உடையவர்கள், பெரும் கருணையாளர்களாக இருப்பார்கள். வள்ளல் பெருமான் சொன்னார் பாருங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இந்த வார்த்தையெல்லாம் தான் அவர்களுக்கு அப்படி ஒரு சொல்லாக ஒரு பாவனையாக வெளிப்படுத்தி இருக்கின்றது அவர்கள் மூலமாக. என்னை நான் பார்ப்பது போல அனைத்து ஜீவராசிகளும் பார்க்க வேண்டும் என்ற அறிவை உடையவர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு பாருங்க. ஏன்? அந்த வாட்டமும் தன்னுடைய மனதில் வந்த வாட்டமும் அதுவும் ஒரு உயிராக கருதினார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்குவார். எண்ணி இறங்கவன் என் திருக்கருணை செய்யாய் பராபரமே அப்படின்னு கேட்கின்றார். ஆக மாம் என்றால் எண்ணெய், பஜந்தி என்றால் வழிபடுகின்றார்கள். பார்த்த ஹே அர்ஜுனா, இவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக உள்ளார்கள்? இதற்கு முன் பகவான் ராட்சசும் ஆசுரியும் சொன்னார், பிரகிருதியும் சொன்னார். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இங்கு சொல்ற தெய்வம் பிரகிருதியும் ஆஷிதாக என்ற சார்ந்திருக்கின்றார்கள், பின்பற்றுகின்றார்கள். பிரகிருதி என்றால் தன்மை. என்ன தன்மை? தெய்வீகமான தன்மையை, தேவர்களுடைய பிரகிருதியை சார்ந்திருக்கின்றார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால் சத்துவ குணத்தை உடையவர்கள் சொல்லி அர்த்தம். ராட்சசர் சொன்னால் ரஜோகுணம் உடையவர்கள், அசுரன் சொன்னால் தமோ குணத்தை உடையவன். இங்கு தெய்வீம் குணம் என்றால் சத்துவ குணத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே சத்துவ குணத்தை சார்ந்தவர்கள். ஆச்சாரியர் ஆதிசங்கர் ரொம்ப அழகாக சொல்றார், தெய்வீகமான தேவர்களுக்குரிய குணங்களை உடையவர்கள் என்று இந்த இடத்துல அர்த்தம் சொல்லிடுறார். அதற்காக இந்திரன் சந்திரன்லாம் அப்படிலாம் இல்லை. அவர்களும் கூட பல சமயங்களில் நடனம் ஆட்டம் பாட்டத்திலே இருப்பார்கள். தேவர்களுக்கு பெரிய குறை சொல்லுவாங்க, என்ன தெரியுங்களா? இந்திரிய நிகிரகம், தமம் இருக்காதான். ஆமாம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுலே காலத்தை கழிப்பவர்கள். ஆகினால் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஆட்டம் பாட்டத்தில் தான் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால் கண் காது போன்ற இந்திரியங்கள்லாம் இந்த உலகத்தில் நமக்கு பலம் இழந்து விடும். தேவர் லோகத்தை எப்படி இருக்குன்னா, முதல் நாள்லேருந்து நம்ம புண்ணியம் தீர ஆரம்பிச்சிடும். அங்கே என்ன ஆகும்? பார்வை குறை வராது. எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் கண்ணாடி போட வேண்டியதில்லை. காது கேட்கல, அந்த ப்ராப்ளம் வராது. ருசி தெரியல, அப்படி வராது. மூட்டு வலி வராது, எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும். இடுப்பு வலி வராது. சுகர் பிபிலாம் வராது. ஆமாம், எல்லாம் வராது. ஆகவே அங்கு தேவர்கள் தெய்வீ பிரகிருதி என்றார். தேவர்கள் பின்பற்றுகின்ற பிரகிருதி என்று பொருள் இல்லை. ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்கிறார் சமாதி பிரகிருதின்னு சொல்லிடுறார். இந்த இடத்துக்கு தெய்வீ பிரகிருதிக்கு ஆச்சாரியர் ஆதிசங்கர் பாஷ்யத்தில் சமாதி பிரகிருதி, சமாதி சமமாதி ஷட்க சம்பத்தி சொல்லணும் பாருங்க. மனக்கட்டுப்பாட்டை புலன் அடக்கத்தை உடையவர்கள் சொல்லி அர்த்தம் சொல்லிடுறார். அவர் அந்த அர்த்தத்தை சொல்ல நாம் என்ன அர்த்தத்தை தேட போகிறோன்னு தெரியல. ஆக மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு முதலிய பிரகிருதியை சார்ந்தவர்கள். சமதம தயா ஷத்தான்னு சொல்கிறார். சமம் என்றால் மனக்கட்டுப்பாடு, தமம் என்றால் இந்திரிய கட்டுப்பாடு ஒழுக்கம், தயா என்றால் கருணை, ஷத்தா என்றால் நம்பிக்கை. இப்படிப்பட்ட தன்மையை அவர்கள் சார்ந்திருப்பார்கள். இந்த தெய்வம் பிரகிருதிக்கு இவ்வளோ சமதம தயா எல்லாம் ஷத்தா, அழகான வார்த்தை. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.